இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேல் கணவனோடு வாழக்கூடிய பெண்களுக்கும் கணவன் இல்லாமல் வாழக்கூடிய பெண்களுக்கான டிப்ஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். முதல் செக்ஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயதை கடந்த பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுயன்பம் எப்படி கொள்ளணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்க வந்து சுயன்பம் கொண்டுக்கிட்டே வரணும். எதற்கு வந்து 40 வயதுக்கு அதிகமான பெண்கள் வந்து சுயன்பம் கொள்ளணும், எதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களில் பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க இளமையிலையும் சீக்கிரமாகவே வந்து அவங்க இறந்துடுறாங்க. பட் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் ஆண்களோட அதிக நாள் வந்து உயிர் வாழ்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால அவங்க வந்து தனிமையாக்கப்படுறாங்க, விதவையாக்கப்படுறாங்க, திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் உமனாக மாறப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களாக 40 வயது இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய செக்ஸ் உணர்வுகளை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க கண்டிப்பாக வந்து சுயன்பம் கொள்ளணும். சுயன்பம் கொண்டால் மட்டும்தான் அவங்களால அந்த விஷயத்தை வந்து திருப்திப்படுத்த முடியும். தப்பான ஒரு வழிக்கும் வேற ஒரு ஆண்களோடையும் தவறான ஒரு பழக்கத்துக்கு அவங்க ஆளாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து சுயன்பம் கொள்றதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் நல்லா வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா திடீர்னு அவங்களால வந்து செக்ஸ் வைக்க முடியல அப்படின்னா அவங்க எடுத்துக்கூடிய உணவுகள்லையும் அவங்க எடுத்துக்கூடிய மாத்திரை மருந்துகளையும் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் முதல்ல வந்து ஆராய்ஞ்சு உங்களுடைய உணவுகளை முதல்ல சரி பண்ணுங்க. அப்படி நீங்க உணவுகளை சரி பண்ண பிறகு உங்களோட கணவனால நீண்ட நேரம் உடல் கொள்ள முடியல, அவங்களை வந்து திருப்திப்படுத்த முடியல, அவர் சீக்கிரமாகவே டயர்டாகிறாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயது அதாவது 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அவங்களுடைய எலும்புகள்லாம் தேய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல அதாவது 40 வயதுக்கும் அதிகமான பெண்கள் வந்து 20 வயதுல வந்து எப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி நீங்க செக்ஸ் வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய கணவன் வந்து உங்களுக்கு அவருக்கு பிடித்தமான பொசிஷன்ல வந்து செக்ஸ் வைக்கணும் விரும்பினா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகளை வந்து வாய் விட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லி அதுல இருந்து நீங்க வந்து வெளி வரணும். அப்பதான் வந்து உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் நீங்க நீண்ட நாள் வந்து எந்த ஒரு வலி இல்லாமலும் உங்களால வாழ முடியும். நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க 20 வயதுல வந்து உடல் கொள்ளும் பொழுது உங்களுடைய பிறப்புறுப்புல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது பிசுபிசுப்பு தன்மை வந்து உற்பத்தி ஆகும். அந்த பிசுபிசுமை உற்பத்தி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வலிகள் ஏற்படாமல் நீங்கள் உடல் ஈடுபட முடியும். ஆனால் உங்களுக்கு வயது ஆக ஆக அந்த லூப்ரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட வந்து உற்பத்தி வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து லூப்ரிகேஷன் எடுத்துக்கலாம். எண்ணெய் போன்ற பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உடல் உழைத்து கொண்டா வலிகள் வராமல் நீங்கள் தடுக்க முடியும். அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயது அதாவது 30 வயதுலேருந்து 40 வயதுக்கு ஆகப்பட்ட பெண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமாக வந்து செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல தான் பெண்களுக்கு வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 20 வயதில் இருக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 40 வயதுக்கு மேற்பட்ட போக அவங்க வந்து கம்மியாயிரும். அவங்களால 20 வயதுல வந்து உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களால 40 வயது திருப்திப்படுத்த முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்க புரியாம அவங்கள நீங்க 40 வயசு ஆனாலும் நீங்க எனக்கு அந்த பழைய மாதிரி எனக்கு திருப்திப்படுத்துங்கன்னு அவங்கள நீங்க வற்புறுத்தக்கூடாது. கடைசியான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் எடை கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தினமும் வந்து வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணாலும் சரி, ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படிங்கிறது உறுதி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை விட அதிகமான ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாள் வந்து உயிர் வாழவும் முடியும். ஸோ அதனால 30 வயது 40 வயது ஆன பிறகு நீங்கள் வந்து செக்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை தவிர்க்காம 40 வயதுக்கு மேலே நீங்கள் வந்து செக்ஸை ஈடுபட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து நீண்ட நாள் வந்து உயிர் வாழ முடியும். உங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா உடலில் ஈடுபடும் போது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸ்கள் வந்து குறைக்கப்படும். ஸோ இதனால உங்களுடைய எனர்ஜி வந்து எப்பவுமே உங்களுடைய உடம்பு வந்து எப்பவுமே வந்து ஹெல்த்தாகவே இருக்கும். ஸோ தொடர்ந்து இது போன்ற ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.